மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளே மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கைகூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. பயபக்தியோடு எல்லோரும் எழுந்து நிற்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நலம் தரும் கடவுள் நன்மைகளின் பாதைகளை எல்லாம் நமக்கு திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த நல்ல தேவனாய் ஆண்டவரை உற்று பாருங்கள். இவர்தான் நம்பிக்கையை தொடங்குகிறவர். இவர்தான் விசுவாசத்தை நிறைவு செய்யக்கூடியவர். நம்பிக்கையை தொடங்குகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம் என்று பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்க நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், நம்ம எவ்வளவோ நேரங்களில் கடவுளை நம்புறோம்னு சொல்லுகிற நாம் அந்த நம்பிக்கையை சோதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது அதில் இழந்து போகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம். இந்த உலக சஞ்சலங்களால் நம்ம வாழ்க்கை பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நீங்க கேட்கணும், ஆண்டவரே எங்க நம்பிக்கையை மிகுதியாக்கும். நீங்க கேட்கணும், ஆண்டவரே எங்க நம்பிக்கையை மிகுதியாக்கும், எங்க விசுவாசத்தை மிகுதியாக்கும்பா, எங்க நம்பிக்கையை மிகுதியாக்கும். இந்த நம்பிக்கை விசுவாசம், ஆண்டவரே நாங்க உலக வாழ்க்கையில சஞ்சலத்திலையும் பரிதவிப்பிலையும் இந்த விசுவாசத்தை பிடுங்கி போடாதபடி எங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்று ஒப்பு கொடுப்போம். நல்ல கைகளை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவரை உற்று பார்ப்போம். நம் தேவன் ஜீவன் உள்ளவர். நம் ஆண்டவர் எப்போதும் நமக்கு நன்மைகளையே செய்யக்கூடியவர். அவருடைய அற்புதங்களுக்கு பஞ்சமில்லை. அவர் அற்புதங்கள் குறைந்து போகவில்லை. அவருடைய ஆற்றல் எங்கும் எந்த இடத்திலும் குறைவதே இல்லை. அவரை விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எசையா 40:31, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ புதிய ஆற்றலை பெறுகிறார்கள், கழுகை போல உயர எழும்புகிறார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் களைப்படையாத சோர்வடையாத வல்லமையை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்ம எல்லோரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் கைகளை தட்டி நாம் பாடுவோம்.
ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கை தட்டி வாய் திறந்து எல்லாரும் ஒரே சத்தத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். நல்லவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை வாய்களை திறந்து ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை. காண்பவரே உம்மை ஆராதிப்போம். காப்பவரே உம்மை ஆராதிப்போம். காப்பவரே உம்மை ஆராதிப்போம். காப்பவரே உம்மை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆமென். ஆராதனை 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 ஆமென். ஆராதனை. கைகள் தட்டி வாய் திறந்து ஆராதனை ஆராதனை அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அதிசயரே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அதிசயரே உம்மை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே நல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவே நல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதங்கள் ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே பரிசுத்தரே இயேசுவே வல்லவரே இயேசுவே
ஆராதனை நல்ல கைகள் தட்டி வாய்களை திறந்து ஆராதனை ஆராதனை ஹalleluya 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 ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, இதோ நம் கடவுளாகிய ஆண்டவரை உற்று பாருங்கள். நம் தேவன் ஜீவனோடு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இவரே நம் கண்ணீரை எல்லாம் துடைக்கக்கூடியவர். நீங்கள் இருக்கிற இடத்தில் பயபக்தியோடு எழுந்து நின்று அப்படியே உங்கள் கண்கள் நற்கருணை ஆண்டவரை உற்று பார்க்கட்டும். நீ வந்திருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் பிரச்சனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் மனதில் இருக்கிற சுமைகளும் பாரங்களும் இவருக்கு தெரியும். நீ எங்கே கலங்கி தவிக்கிறாய்? நீ எங்கே மனம் மடிந்து போய் வந்திருக்கிறாய்? எந்த இடத்திலே நீ வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய்? இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே 3 வசனங்களை மீண்டும் நான் சிந்திக்க விரும்புகிறேன். 1, முதல் பகுதி சங்கீதம் திருப்பாடல் 56:3 சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பி இருப்பேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பி இருப்பேன். என் அன்புக்குரியவர்களே, நான் இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு முன்பாக இருந்து தியானிக்கும் பொழுது பாருங்கள், வேதத்திலே பயத்தின் நடுவில் இருந்த ஒரு கூட்டம் பயந்து கொண்டிருந்தார்கள். யார்? சவுலை பாருங்கள், சவுலோடு இருந்த ஜனங்களை பாருங்கள். கோலியாத் என்ற ஒரு மனிதனை நினைத்து அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். சவுலை குறித்து வேத ஆக்கியோன்கள் எழுதுகிறார்கள், அவன் அறையை விட்டு அவன் வெளியே வந்திருக்க வாய்ப்பே இல்லை, முடங்கி போனான். காரணம் என்ன? அந்த கோலியாத் பெலிஸ்தியன் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வந்து அவன் கத்தினான். அவன் கத்தின அந்த சப்தத்தை கேட்டு சவுலும் அவனோடு இருந்தவர்களும் நடுங்கி போனார்கள். தேவம் பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க யாரை பார்த்து பயப்படுறீங்க? நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்க? நீங்க எதை நினைத்து பயப்படுகிறீர்கள்? பாருங்கள், வேதத்திலே பயந்த நபர்கள் இருக்கிறார்கள். கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் மிதியானியர்களுக்கு பயப்பட்டான். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவன் கோதுமையை திராட்சை ஆலையிலே அடித்துக் கொண்டிருந்தானா. இன்னைக்கு நீ எங்க இருக்கிற? பயத்திலே முடங்கி கிடக்கிறாயா? பயத்திலே நடுங்கி கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கையை அவங்க அழிச்சிருவாங்க, என் வாழ்க்கை இவ்வளவுதான், ஐயோ இனிமேல் என் குடும்பம் முன்னேறாது, எங்க வாழ்க்கையில எந்த விதத்திலும் நன்மைத்தனத்துக்கு இடமே இல்லை என்று சொல்லி நீ எங்கே கதறி கொண்டிருக்கிறாயோ, நீ பயந்து மனம் புழுங்கி அழுகிறாயோ, அந்த இடத்திலே தேவனை பார். சவுல் பயந்து நடுங்கினான். அவனோடு இருந்த ஜனங்களும் மனம் மடிந்து போனார்கள். ஆனால் தாவீதை பாருங்கள், அச்சம் என்னை நெருங்குகையில், என்னை ஆட்கொள்ள வரும் பொழுது நான் சொல்லுவேன், நீரே என் நம்பிக்கை. கை தட்டுங்க பாப்பா. கோலியாத் எவ்வளவு உயரம் இருந்தாலும், எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதாக என்னை நோக்கி கதறினாலும், எனக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எனக்கு விரோதமாய் எவ்வளவு போராடினாலும், நான் சொல்வேன், என் நம்பிக்கை நீங்க தான், நீங்க தான் பா என் நம்பிக்கை.
எனக்கு விரோதமா ஒரு பாளையமே இறங்கினாலும், எனக்கு விரோதமாய் ஒரு படையே திரண்டாலும் உம்மை நான் நம்புவேன். ஒப்பு கொடுப்போ. நல்ல கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து உள்ளம் திறந்து ஒப்பு கொடுப்போம். நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது, நான் நோக்கி பார்க்க வேண்டியது என் ஆண்டவரை, நம் கடவுளை நாம் உற்று நோக்குவோம். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க வேண்டிய பார்வை, உங்களுடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும் என்றால் இந்த கடவுளாய ஆண்டவரை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும். அச்சம் என்னை மேற்கொள்ளும் பொழுது உம்மையே நம்பி இருப்பேன். எப்படி? தாவீது சொல்லுகிறார், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த என் கடவுளாகிய ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கையிலிருந்தும் என்னை விடுவிப்பார், என்னை விடுவிப்பார், என்னை விடுவிப்பார். நீ சொல். அதனாலதான் சங்கீதம் 34:4 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 34:4, நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி மன்றாடும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். அவர் எனக்கு மறுமொழி பகர்கிறார். எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் அவர் என்னை விடுவிக்கிறார். இன்னைக்கு உன் குடும்பத்துல உன்னுடைய வாழ்வை பாழாக்க நினைக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கிறேன்ப்பா, நான் உங்களை ஆராதிக்கிறேன், என் மேல இரக்கம் வைங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நல்ல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், நீர் என் கடவுள், நீர் என் ஆண்டவர், நீர் என் தெய்வம். உம்மை நோக்கி பார்க்கிற யாவரும் பிரகாசம் அடைகிறார்கள். அந்த பிரகாசத்தின் வல்லமை இப்பொழுது எங்கள் மீது இறங்கி வரட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். வாயை திறந்து உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நல்ல குரலை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சப்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குரல் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான உணர்ந்து பாடுப்பா. தாவீதே, உன்னை நினைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா சத்தத்தை உயர்த்தி, ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சவுல் பயந்தான். தாவீது அச்சம் மேற்கொள்ளும் போது ஆண்டவரை உற்று நோக்கினார், அவரை நம்பினார். வேதம் சொல்கிறது, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கடவுளாய் ஆண்டவர் அந்த கோலியாத்தை தாவீதின் கையிலே ஒப்படைத்தார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு உன் வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிற, உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிற எல்லா வாதைகளிலிருந்தும் எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் விடுவிப்பார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, எனக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும் மனதிலும் உடலிலும் உணர்வுகளிலும் எண்ணங்களிலும் பாதித்திருக்கிற எல்லா பய உணர்வுகளிலிருந்தும் எனக்கு விடுதலை தாரும். இயேசுவே, நீர் என்னை தொட்டால் போதும். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மையே நம்புகிறேன். என் மீது இரக்கமாயிரும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து சாத்தான் எனக்குள் கொண்டு வருகிற எல்லா பயங்களிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்குள் நீர் இருக்கிறீர். என் வாழ்க்கையிலே நீர் அக்கறை உள்ளவர், நீர் பொறுப்புள்ளவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவிப்பவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, நற்கருணை நாதரே, என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கக்கூடிய எல்லா மந்திரவாத பில்லி சூனிய ஆவிகள், மந்திரவாத கட்டுகள், பயத்தை கொண்டு வருகிற அலைந்து திரியும் சகல பொல்லாத ஆவிகளும் என் உணர்வுகளை பாதிக்கிற, எண்ணங்களை பாதிக்கிற, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற எல்லா தீமைகளும் இயேசுவே உமது நாமத்தினால் இப்பொழுதே எல்லா தீமைகளையும் கட்டுகிறேன், நரகத்திலே தள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்குள் விடுதலை உண்டு, பலன் உண்டு. பயத்தின் ஆவிகள், எல்லா விதமான பயத்தின் ஆவிகளும் என்னை விட்டு வெளியேறுகிறது.
வெளியேறுகிறது. ஆண்டவரே ஆண்டவரே, மன சமாதானத்தை மன சமாதானத்தை கெடுக்கக்கூடிய தீமைகள், தீமைகள், மன சஞ்சல ஆவிகள், மன சஞ்சல ஆவிகள், எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகிற எதிர்மறையான சிந்தனைகளை எல்லா தீமைகளும் எல்லா தீமைகளும் கடந்த கால காரியங்களை கடந்த கால காரியங்களை நினைவுபடுத்தி அதனால் பாதிக்கப்பட்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி போகக்கூடிய ஒடுக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு வெளியேறட்டும். குடும்பங்களை பாதிக்கிற எல்லா தீமைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே வெளியேறட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் எனக்கு விடுதலை உண்டு. எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால் எல்லா பயங்களும் மன பாதிப்புகளும் வெளியேறட்டும். என் எண்ணங்களை, சிந்தனைகளை, உணர்வுகளை, என் பார்வை, கேட்கும் தன்மை, வாயின் அறிக்கையை இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி அப்பா பிதாவே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எனக்கு தேவையான எல்லா விடுதலையும் ஆசீர்வாதங்களும் இறங்கி வருவதாக. ரெண்டு கைகளை உயர்த்துவோம், எல்லாரும் ஸ்துதிப்போம். ஏசப்பா, உங்க நாமத்தினால் அற்புதங்கள் நடக்குது என்று சொல்லி பாடும் பொழுது அற்புதத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் நல்ல குரலை உயர்த்தி கைகளை தட்டி நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தறிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் கை தட்டி வாய் திறந்து. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தறிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, ஆமென். உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை Jesus. மாறவில்லை. அற்புதங்கள் உங்கள் நடப்பதாக. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள்
பறந்தோடுது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுவித்து என் உள்ளத்திலே சமாதானத்தை தர நீர் வந்திருக்கிறீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, என் தேவனாகிய ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். உமது விடுதலையின் வல்லமையால் அச்சத்தை நான் மேற்கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையிலே அச்சத்தை அல்ல, பயத்தை அல்ல, உம்மையே நம்புகிறேன். ஆமென். Praise the Lord. ஒருவனோடு அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரை உற்று பாருங்கள். இரண்டாவது நான் வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? கவனியுங்கள். நீங்கள் ஆண்டவரை உற்று பாருங்கள். முதலாவது, அச்சம் என்னை மேற்கொள்ளும் நாளில் நான் உம்மையே நம்பி இருப்பேன். இரண்டாவது பாருங்கள், சங்கீதம் 43 வாசித்தோம். 5வது வசனம், நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? கலக்கம் வருவது ஏன்? பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அந்த நம்பிக்கை இழப்பதும் கலக்கம் வருவதும் ஏன் என்று சங்கீதக்காரன் கேட்டதற்கு ஒரு கேள்விக்கு காரணம் இருக்கிறது. Praise the Lord. ஏன்னா அதுல 42ஆம் அதிகாரத்துல நீங்க 3வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். 42:3 இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? ஏன்பா நம்பிக்கை போயிட்டு, ஏன்பா நம்பிக்கை போயிட்டுன்னா, நான் இந்த வசனத்தை அப்படியே சிந்திக்கும் பொழுது நீங்கள் பிறகு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எலியா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17, 18, 19 அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா, வானத்தை அடைத்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த தீர்க்கதரிசி பாகால் இறைவாக்கினர்களை எல்லாம் கொன்று குவித்து ஆண்டவருக்காக ஒரு ஜெயமான ஒரு பாதையில போன ஒரு மனிதன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மனச்சோர்வு உண்டாயிட்டு. என்ன சோர்வு தெரியுமா? எலியாவே, நீ எப்படி என்னுடைய பாகால் இறைவாக்கினர்களை கொன்றாயோ அதே போல நானும் உன்னை கொல்ல போறேன். இது யாருடைய சத்தம்? இசபேல், ஆகாபுடைய மனைவியோட சத்தம். பாருங்க, வலிமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணார் தெரியுமா? உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா அப்படி நின்னாரானா? இல்ல, அவர் ஓடுகிறார். பாலை நிலத்தை தேடி போறாரு. ஆண்டவர்கிட்ட போய் அழுறாரு. ஆண்டவரே, எங்க குடும்பத்திலேயே நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, என்னை எப்படியாவது எடுத்துக்கோங்க, நான் சாகணும்னு ஜெபம் பண்ணாராம். நீங்க நல்ல கவனிங்க. எனக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில போதிக்கிறது, ஜெபம் பண்ணுவது, பாடுவது, இதெல்லாம் செயல் வடிவமா வரலன்னா நீங்க ஜெயத்தை பெற முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும். எலியாவ மாதிரி இன்னைக்கு சாவை குறித்து அழுது புலம்புகிறவர்கள் இங்கே இருக்கிறோம். ஏன்னா சோர்ந்து போய் கலக்கமுற்று, நெஞ்சே நீ ஏன் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறன்னு உள்ளத்துல வாடிக்கொண்டிருக்கிறவர்களே,
இதோ இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் அவரை பாருங்க. ஒருவேளை உங்க கணவர் உங்களை கைவிடலாம், உங்க மனைவி உங்களை கைவிடலாம், உங்க பிள்ளைங்க உங்களை கைவிடலாம், நீங்க நம்பி இருந்தவங்கெல்லாம் உங்களை கைவிடலாம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். இயேசுவை பாருங்க. ஆண்டவரே, நீங்க வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அந்த பகுதி நான் படிக்கும்போது, அந்த எலியா கூட ஒரு மனுஷன் வந்தான், ஒரு வேலைக்காரன் வந்தான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல வரல, ஒரு லிமிட்டுக்கு மேல வரல. எலியா மட்டும் கிடக்கிறாரு. நீங்க வேதத்தை பாருங்க. அநேக இடங்கள்ல நீதிமான்களுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல வேற யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆபிரகாமோடு பயணித்த அந்த லோத்து ஒரு லிமிட்டுக்கு மேல வரல. ஆளை விட்டு அப்போதுன்ட்டு போயிட்டான். இன்னைக்கு உன்னை விட்டு எத்தனை பேர் போயிட்டாங்க? உன் வாழ்க்கை இன்னைக்கு நிர்கதியா இருக்குதா? வேதனைக்குரியதா இருக்குதா? கலக்கத்திற்குரியதா இருக்குதா? நம்பிக்கை இழந்து போய் வந்திருக்கிறியாப்பா? வாலிப மகனே, மகளே, இயேசு உன் மீது மனம் இறங்குகிறார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மகனே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யேசய்யா, 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 யேசய்யா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. என் அன்புக்குரியவர்கள், பாலைவனத்தை நோக்கி நீ ஓடுகிறாயா? தனிமையை நோக்கி நீ ஓடுகிறாயா? ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லையே, உதவி செய்வார் இல்லாமல் நான் ஒதுக்கப்பட்டு வந்திருக்கிறேனே, புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறேனே. ஐயோ, மரணம் எனக்கு வந்தால் போதும், ஏன் என்னை வாழ வைத்திருக்கிறீர் என்று ஒருவேளை நீ இப்பொழுது அழுது புலம்பலாம். மகனே, மகளே, இதோ இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ கலங்கி தவித்த, துயருற்ற, எல்லா சோதனை நிறைந்த அந்த பாதையில இயேசு உன்னை தேடுகிறார். ரெண்டு கைகளை உயர்த்து. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரே, என்னை கைவிட்டவங்க, என்னை மறந்தவங்க, என்னை புறக்கணிச்சவங்க, என்னை விட்டுட்டு போனவங்க எல்லாரையும் நான் உங்ககிட்ட கொடுக்கிற சாமி. இதோ என் மீது இரக்கம் வையும்.
நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். என்னை கைவிட்டு என்னை தூக்கி எறிந்த என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை புறக்கணித்த என் கணவரை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை வேண்டாம்னு நினைக்கிற மனைவியை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்ப துயரங்களையும் கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் உம்மிடத்திலே தருகிறேன் ஐயா. இதோ நான் நம்பிக்கை இழப்பதற்கு காரணமான எல்லா சூழ்நிலைகளையும் உம்மிடத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இதோ நீங்க என் மேல அக்கறை உள்ளவங்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவரே, அந்த விசுவாசம் என் இருதயத்தை நிரப்பட்டும் ஐயா. இதோ என்னை கொடுக்கிறேன், வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இதோ அன்று மார்த்தாளும் மரியாளும் நம்பிக்கை இழந்து போய் நிலையில் இருந்தார்கள். நம்பிக்கை இழந்து போன மனநிலை. நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? பாருங்கள், நம்பிக்கை இழந்த காரணம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறந்து போய் இருக்க மாட்டான். இதே மாதிரி இங்க இருக்கிற சப்தம் எப்படி இருக்கு தெரியுமா? நீர் இருந்தீர்னா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? நீர் இருந்தீர்னா ஏன் என் பையங்க இப்படி என்ன துயரப்படுத்தணும்? ஏன் எனக்கு இந்த வேதனை வரணும்? ஏனப்பா எனக்கு இந்த துயரம்? ஏனப்பா இந்த வியாதி? நீர் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? கேட்கிறாய் அல்லவா? இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் வைத்திருக்கிறார். என்ன பதில்? என்னையே நம்பிரு. நம்பு. விசுவாசம் நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான். நீ நம்புகிறாயா? நீ நம்புகிறாயான்னு சப்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இதோ உங்களை நம்புறேன்னு ஒப்பு கொடுங்க. கைகளை உயர்த்தி ஆமென். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே, யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு கைவிடவே மாட்டார். ஆமென். கைவிட மாட்டார். குரல் உயரட்டும். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக. இயேசு கைவிடவே மாட்டார். ஆமென். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆமென். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. இயேசு பாருங்க. எலியாவே, நீ ஏன்பா அழுத? ஏன்பா புலம்புற? சாப மாட்டப்பா. எலியாவே, உன்னை தட்டி எழுப்ப ஒரு தூதன் அனுப்புவேன். சாப்பிடுப்பா, சாப்பிடு. எலியாவை ஆண்டவர் தேற்றினார். எலியா அப்பத்தை உண்டான். எலியா அந்த இடத்திலே வலிமை பெற்றான். 40 இரவும் 40 பகலும் அவன் ஓடி தேவ மலையை அடைந்தான். ராஜாக்களையும் ஆண்டவருக்கு உகந்தவர்களையும் அவன் அபிஷேகம் செய்தான். கை தட்டுங்க பாப்போம். நீ பலவீனத்தோடு போவதற்கு அல்ல, பயத்தோடு போவதற்கு அல்ல, நம்பிக்கை இழந்து போவதற்கு இல்லப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இருந்தா
உயிரோட இருப்பான்னு சொல்லிட்டு போறதுக்கு நீ வரல. இல்லன்னு நீ சொல்லி நாரி போன அந்த பிணத்தை உயிரோடு எழுப்பி உனக்கு புது வாழ்வை தர இயேசு வந்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். நாரி போனவனுடைய வாழ்க்கை, குடிகாரனா இருக்கவன் கணவன் மனம் திரும்புவான், புரிந்து கொள்ளாத மனைவி மனம் திரும்புவா. நீ யாரை பார்த்து ஐயோ பொண மாதிரி நாரிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்றியோ அந்த மகன் சாட்சியாக மாறுவான். நீ யாருடைய வாழ்க்கை நாறிக்கொண்டிருக்கிறது என்று வந்திருக்கிறையோ அங்கே தேவன் அவர்களை நறுமணம் வீசும் பலியாய் மாற்றப் போகிறார். அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். அந்த தேவனால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் முடியும். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். கைகளை உயர்த்தி. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்புவேன், நானும் உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நம்பிக்கை இழந்த என் வாழ்க்கையில் வாரும் இயேசுவே. என் வாழ்க்கையில் வாரும் இயேசுவே. என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் நடக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என் இயேசுவே, என் தேவனே, என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே, இன்று என் வாழ்க்கையிலே என்னுடைய பிரச்சனைகளையும் துன்ப துயரங்களையும் கவலைகளையும் என்னை பயமுறுத்துகிற நம்பிக்கை இழக்க செய்கிற அனைத்து சூழ்நிலைகளையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை பலப்படுத்துகிறீர். என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர். ஆமென். எலியாவை பலப்படுத்தினாரா? மார்த்தாள் மரியாள் கண்ணீரை துடைத்தாரா? அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். 3வது, எழுந்து நில்லுங்கள். அவரை நம்பி இருப்போருக்காக அவர் செயலாற்றுவார். ஆமென். ஐயா, நம்புறீங்களா? நம்புறீங்களா சாமி? இந்த தெய்வம் அவரை நம்பி இருப்போருக்காக செயலாற்றுகிற கடவுள். முதல்ல வாஸ்தவம் நாம் எசையா 64:4 உம்மை நம்பியிருப்போருக்காக, தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றுகிறவர். உங்க குடும்பத்தில் அவர் செயலாற்றக்கூடியவர். உன் வாழ்க்கையிலே செயலாற்றக்கூடியவர். பாருங்கள், அதனாலதான் நூற்றுவ தலைவன் சொன்னால், நீ ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியன் குணமடைவான். ஒரு கனானைய பெண், அவள் இயேசுவை தொடர்ந்து வந்து வருகிறாள். ஆண்டவரே, எங்க மேல இறக்க வைங்க. பாருங்க, தன்னை நம்பி இருப்பவருக்காக செயலாற்றிய பொழுது அந்த நேரமே அந்த பிள்ளைக்குள் இருந்த தீமை வெளியேறியது. அங்கே நலம் உண்டானது. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையோட, எந்த கவலைகளோட, எந்த இடத்துல தோல்வி அடைந்து துவண்டு போய் நீங்கள் வந்தீர்களோ அதெல்லாம் இயேசுட்ட ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு இந்த நாளிலே செய்தியிலே ஆண்டவர் சொன்னார், என் மகளே, என் மகனே, 3 காரியம். நம்பிக்கை கேள்வியினால் வரும், நம்பிக்கை செயலினால் வளரும், நம்பிக்கை உலகத்தை ஜெயிக்கும். அந்த நம்பிக்கை இந்த உலகத்துல உங்களை அற்பமா சாக விடாது.
உங்களை பரிதாபமா விடாது. அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இல்லாத இடத்தில் எல்லாவற்றையும் இருக்க செய்யும். சத்தம் காணாது. எல்லாவற்றையும் இருக்க செய்யும். எல்லாவற்றையும் இருக்க செய்யும். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டு. உங்க வீட்டில் அற்புதம் உண்டு. நீங்க உங்க பையனுக்காக வேலைக்காக வந்திருக்கலாம். உங்க பொண்ணுக்கு ஒரு மேரேஜுக்காக வந்திருக்கலாம். ஒருவேளை அருங்கொடை நாதரே, என் தெய்வமே, என் குடும்பம் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை அடையன்னு வந்திருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஒரே ஒரு பல்லவி, உம்மை தான் நம்பி இருக்கு, அற்புதம் செய்யுங்கப்பான்னு பிரதர் பாடும்போது அப்படியே ஜெபித்து நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். கைகளை உயர்த்துவோம். எல்லா கைகளும் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. ஒப்புக்கொடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. ரெண்டு கைகளை சரசல வைப்போம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தும்படி ஒப்புக் கொடுப்போம். மனித கரத்தில் அல்ல, இயேசுவிடமே சுகம், பலன் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் இந்த வியாதியோடு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அருங்குடை இல்லத்தில் அற்புதங்கள் எல்லாம் பொங்கி வழிந்தோடும்படி அருங்குடை நாதராய் இருக்கிற எங்கள் கடவுளாகிய இயேசு ஆண்டவரே, என் தலை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உள்ள இந்த வியாதிகள், பலவீனங்கள், நரம்பு தளர்ச்சிகள், கட்டிகள் இயேசுவே இப்பொழுது கரைந்து போகட்டும். இப்பொழுது என்னுடைய எலும்புகளில் உள்ள வியாதிகள், சதைகளில் உள்ள வியாதிகள், தோல் வியாதிகள், தீராத வியாதிகள், ஆண்டவரே நீங்க என்ன சுகப்படுத்துங்கப்பா. இதோ எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. வாயை திறந்து அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள சிறியதும் பெரியதுமான எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் என்னிடமிருந்து அகற்றியறலும், என்னை சுகப்படுத்தியறலும். ஆண்டவரே, என் உடலில் உள்ள எல்லா கட்டிகளும் கரைந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே. எலும்பு மூட்டுகளிலே, நரம்புகளிலே, இரத்த நாளங்களிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா நோய் நொடிகளும் இப்பொழுதே என்னை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் இரத்தம் என் உடல் முழுவதும் பாய்கிறது. நான் சுகமடைகிறேன். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா.
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. முழங்கால் படியிடுவோம், 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நான் முதலாவது சொன்னேன், ஒரு 3 தேவைகளுக்காக ஜெபியுங்கள் என்று. இப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுங்க. உங்க உள்ளத்துல உங்க குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வேலை வாய்ப்புக்காக, திருமணத்துக்காக, கடன் பாரம் நீங்க, கஷ்டம் நீங்க, உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் எந்த தீமையா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதம் செய்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார். நல்ல கைகளை விரித்து சொல்லுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. வாயை திறந்து கூப்பிடுங்க பிரதர், தம்பி, மாணவ மாணவிகளே, ஆண்டவருடைய அற்புதத்துக்காக ஜெபியுங்கள். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இயேசு பாருங்க, சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நான் உம்மிடத்திலே நான் உம்மிடத்திலே கேட்டேன், கேட்டேன், பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நான் உம்மிடத்தில் நான் உம்மிடத்தில் சமர்ப்பித்த எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தருகிறீர். நீர் பதில் தருகிறீர். என் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் எது நடந்தாலும் நன்மைக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தருகிறீர். நீர் மாற்றி தருகிறீர். உம்மையே நம்பி இருக்கிறேன். உம்மையே நம்பி ஒரே இருக்கிறோம். ஒரு முறை பாடினோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மாண்புயரில் அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக, தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையான
எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே.